நேயர்களே, குருஸ்தலம் ஜோதிட நிலையம் உங்கள் ஜோதிடர் விஹி நாராயணன். நேயர்களே, இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆவல் எல்லா ராசிக்காரங்களுக்கும் இருக்கும். அதுபோல் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2025 கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக அமையும். கடந்த காலங்களில் குரு உங்களுடைய ராசியில் அமர்ந்து கொண்டு சில நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருந்தார். அதே சமயத்தில் ராகு பகவான் உங்களுடைய ராசியில் 11ஆம் இடத்தில், அதாவது ராசிக்கு 11ஆம் வீட்டில் ராகு பகவான் அமர்ந்து கொண்டு அவரும் சில நல்ல விஷயங்களையும் தடைகளையும் கொடுத்து கொண்டிருந்தார். சனி பகவான் 10ல் இருந்தார். இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை கடுமையான மாற்றங்களை சந்திக்கப் போகிறது. தொழில் ரீதியாக நீங்கள் நினைத்த காரியம், நினைத்த முயற்சி, நீங்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாறணும், ஷிஃப்ட் பண்ணணும், ஏதாவது தொழிலில் மாறுதல்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது நிறைவேறும். தொழிலில் நெடுநாட்களாக இருந்து வந்த இழுபறி நிலைமை மாறும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் இருக்கு இல்லையா, அந்த பணத்தில் ஒரு தடைகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும், வராமல். எப்பண்டா கிடைக்கும், இவன் எப்போ தருவான், நண்பர்கள்ட்ட கொடுத்துருப்பீங்க, சொந்த அண்ணன் தம்பிகிட்ட கொடுத்துருப்பீங்க, அல்லது தொழில் பண்ணி அதில் ஏதாவது பணம் வராமல் இருக்கலாம். இப்படியான ஒரு சூழ்நிலைகள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த சூழ்நிலைகள் வரக்கூடிய 2025 மார்ச் மாதத்துக்கு பிறகு ரிஷபராசி அன்பர்களுக்கு படிப்படியாக நல்லது நடக்க ஆரம்பிக்க போகிறது. ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். ராகு பகவான் 10க்கு போக போகிறார். அப்போ 10க்கு செல்லக்கூடிய ராகு பகவான் தொழிலில் மாற்றத்தை கொடுப்பார். 11க்கு வரக்கூடிய சனி பகவான் தொழிலில் லாபத்தை கொடுப்பார். அதே போல ராசியில் இருந்து கொண்டிருந்த குரு பகவான் 2ல் வருகிறார். சுப செலவுகள், கைகளில் பணம் புழங்குவது, தங்க நகைகள் வாங்குவது, பொதுவாக செயின் மாதிரியான விஷயங்கள் நிறைய உங்களுக்கு இந்த 2025 மனைவிக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு யோக நிலை வருகிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு குருவினுடைய பார்வை சில நல்ல வழிகளை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கிறார். 2ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 8ஆம் வீட்டை பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டை பார்க்கிறார். இப்போ ராசிக்கு 8ஆம் வீட்டு பார்க்கும் பொழுது மறைமுகமான வரவுகள் வந்து சேரும். இன்சூரன்ஸ் பாலிசி, பேங்க் அக்கௌண்ட்ஸில் 2 நெடுநாட்களாக வைத்திருந்த ஃபண்டு பணங்கள், இந்த ப்ராவிடன்ட் ஃபண்டு பணங்கள், இது நீங்கள் உழைத்து சில பேர் பிஸ்னஸ் செஞ்சு லாக் ஆகிட்டுருக்கோம். இந்த ஆன்லைன் வர்த்தகம், ட்ரேடிங், இந்த பிட்காயின் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் லாக் ஆகிட்டு இருப்பாங்க. அது சம்மந்தப்பட்ட பண வரவுகள் எல்லாமே வரக்கூடிய காலமாக இந்த 2025 அமையப் போகிறது. திருமண சுப காரியங்கள் கண்டிப்பாக நடத்தி காட்டுவீர்கள். ஆனால் அதே சமயத்துக்கு இந்த 2025 பல நன்மைகளை செய்யக்கூடிய நிலைமையில தான் இருக்குது. ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் ரிஷபராசி அன்பர்கள், இந்த ஆண்டு உங்களுக்கு கொண்டாட்டமான ஆண்டாக அமையப் போகிறது. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். விவசாயத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு கடுமையான லாபம் கிடைக்குங்க. உங்களுடைய தரிசு நிலங்கள், ரொம்ப நாளாக தரிசாக கிடந்த நிலங்கள்லாம் நீங்கள் விவசாயம் செஞ்சு மகிழ போகிறீங்க. உங்களுடைய கிணறுலாம் தண்ணி உயரப்போகுது. உங்களுக்கு தண்ணி வளம் கொளிக்க போகிறது. உங்கள் லேண்டை சுற்றி தண்ணி இருக்கும். அந்த அளவுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு விவசாயத்துறையிலும் நன்மை நடக்க இருக்கிறது. ஆகையால் 2025 ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.